ஸ்டூடெண்ட் இப்போ ஆக்சிஜனுடைய ப்ரிப்ரேஷனை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 74ல் இது கவர் ஆகிருக்கு. கவனிங்க. முதல்ல ஆக்சிஜன் நார்மலாக அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டைஅட்டாமிக் கேஸாக இருக்கும். ஈரணு வாயு, டைஅட்டாமிக் அப்படின்னா ஈரணு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. டைஅட்டாமிக் கேஸாக இருக்கும். ஆக்சிஜன் பேராமேக்னெட்டிக். ஆக்சிஜன் மாலிகுல் எப்படி இருக்கும்? பேராமேக்னெட்டிக். எப்படி சார் பேராமேக்னெட்டிக்? நம்ம +1ல் மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் பார்த்துருக்கோம். அதில் பாண்டிங் ஆன்டி பாண்டிங்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த பாண்டிங் ஆர்பிட்டால் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டாலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்டாலில் தனித்து இருந்துச்சு அப்படின்னா அது பேராமேக்னெட்டிக், சேர்ந்து இருந்ததுன்னா டயாமேக்னெட்டிக். அப்போ டைஅட்டாமிக் கேஸில் எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? தனித்து இருக்கிறதுனால என்ன சொல்லுவாங்க? அது பேராமேக்னெட்டிக்னு சொல்லுவாங்க. இது 1 மார்க் கொஸ்டின். ரெண்டாவது பாயிண்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம். செகண்ட் பாயிண்டில் பாருங்கள். நைட்ரஜன் ஃப்ளூரின் போல் ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட ஒரு ஸ்ட்ராங் பாண்டாக ஃபார்ம் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், வாட்டர் மாலிகுல். ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங் பாண்டை ஃபார்ம் பண்ணோம். எது மூலயமா? ஆக்சிஜன் மூலமாக. ஏன்னா ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர் தன்மை எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைட்ரஜன் ஃப்ளூரின் போல் ஆக்சிஜன் என்ன செய்யுது? ஹைட்ரஜனுடைய ஸ்ட்ராங் பாண்டை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட்டை பாருங்கள். ஆக்சிஜனுக்கு 2 புறவேற்றுமை வடிவம் இருக்குது. 2 அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் ஆர் ட்ரை ஆக்சிஜன் சொல்கிறாங்க. ஆக்சிஜனோட ஃபார்முலா நமக்கு தெரியும், O2. ஓசோனுடைய ஃபார்முலா O3. ஞாபகம் வச்சிங்க, 1 மார்க்கு. ஃபோர்த்து பாயிண்ட்டை பாருங்கள். ஓசோனுங்கிறது என்ன? O3. இது கடல் மட்டத்தில் அதிகமாக நம்ம ஓரளவு காணப்பட்டால் கூட அது அட்மாஸ்பியரில் அல்ட்ராவிலேட் மூலமாக தான் உருவாகுது. அல்ட்ராவிலேட் என்ன? புற ஊதா கதிர்கள் மூலமாக வளிமண்டலத்தில் ஓசோன் ஃபார்ம் ஆகுது. அது 4th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் அடுத்தது 5th பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். லேபரேட்டரியில் ஓசோன் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது? எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜனில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. ஆக்சிஜனில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது எவ்வளோ கரண்ட்டு? 20,000 வோல்ட் கரண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது 10% ஆஃப் ஆக்சிஜன் என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகி என்னவா மாறுது அப்படின்னா ஓசோனாக மாறுது. இதை ஓசோனாக மாறுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓசனைஸ்டு ஆக்சிஜன். ஓசனைஸ்டு ஆக்சிஜனா என்ன? ஆக்சிஜன் கலக்கப்பட்ட ஓசோன் அப்படின்னு சொல்கிறாங்க. 6th பாயிண்ட் என்ன மெத்தடு? லெபரேட்டரி மெத்தடில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ஆக்சிஜனில் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறாங்க. கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது எவ்வளோ வோல்ட் மின்சாரம்? 20,000 வோல்ட் மின்சாரத்தை செலுத்துகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய 10% ஆஃப் ஆக்சிஜன் என்னவா மாறுது? ஓசோனாக மாறுது. அப்படி மாறின ஓசனை என்ன சொல்கிறாங்க? ஓசனைஸ்டு ஆக்சிஜன், ஆக்சிஜன் கலந்த ஓசோன் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூர் ஓசோனை ஓசனைஸ்டு ஆக்சிஜன்லேருந்து ப்ராக்சினல் டிஸ்டிலேஷன் மெத்தடில் பிரித்து எடுக்கிறாங்க. அந்த ஓசனைஸ்டு ஆக்சிஜனுக்கு ஈரப்பதமாக இருக்கும். அப்படி பிரித்து எடுக்கக்கூடிய ஓசனை என்ன கலரில் இருக்கும்? பேல் ப்ளூ கேஸ், வெளிரிய நீல நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க சமன்பாடை பார்க்கலாம். ஆக்சிஜன் என்னவா மாறுது? அட்டாமிக் ஆக்சிஜனாக மாறுது. இதுமாதிரி ப்ராக்கெட்டில் போட்டால் இது என்ன ஆக்சிஜன்? அட்டாமிக் ஆக்சிஜன். இந்த அட்டாமிக் ஆக்சிஜன் என்ன செய்யுது அப்படின்னா எகைன் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி ஓசோனை ஃபார்ம் பண்ணுது. இதை புரியல அப்படின்னா மறுபடியும் இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸ்டூடெண்ட் அடுத்தது நம்ம ஓசனுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். இந்த ஓசனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிதலுக்காக நம்ம லெஃப்ட் ரைட்னு சொல்லி 2 பக்கம் நான் எழுதியிருக்கிறேன். ஓசனுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா சென்டராக உள்ள ஆக்சிஜன் 1ன்னு சொல்லியிருக்கேன். இந்த ரைட் சைடில் உள்ள 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுமாதிரி லெஃப்ட் சைடில் உள்ள ஆக்சிஜன் 3ன்னு கொடுத்துருக்கேன். அதுமாதிரி 2 சைடும் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஓசனில் பார்க்கக்கூடிய அமைப்பு என்ன? இது ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓசனுடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா நமக்கு தெரியும், O3. இப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இதோடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓசோன் மாலிகுலுடைய வடிவம் ஒரு வளைந்த வடிவம், பென் ஷேப்புங்கிறாங்க. சிம்மெட்ரிக்கல், ஒரு சீர்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க பாருங்களேன், டீலோக்கலைஸ்டு பாண்டிங் பிட்வீன் ஆக்சிஜன் ஆட்டம். என்ன சார் டீலோக்கலைஸ்டு பாண்டா என்ன சார்? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்னு வச்சிங்க. இது ஃபஸ்ட்டு, இதை செகண்ட் வச்சிங்க. இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சர்னு வச்சிங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் இந்த 1ன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா ஆக்சிஜன். 1வது ஆக்சிஜனுக்கு 2வது ஆக்சிஜனுக்கு ஒரு பாண்ட் இருக்குது. இந்த பாண்ட் என்ன பாண்டு? கோஆர்டினேட் பாண்டு. அப்போ அந்த 1வது ஆக்சிஜன் என்ன செய்யுது? 1 பாண்ட் பேரை எதுக்கு கொடுத்துருக்கு? 2வது ஆக்சிஜன் கொடுத்து பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதே இந்த 2வது ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இந்த 1வது ஆக்சிஜன் 3வது ஆக்சிஜனுக்கு 1 பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுத்து பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரில் 2வது ஆக்சிஜனில் இருந்தக்கூடிய கோஆர்டினேட் பாண்டு 2வது ஸ்ட்ரக்சரில் 3வது ஆக்சிஜனில் இருக்குது. இது மாதிரி ஒரு பாண்ட் பேர் இடம் மாதிரி ஆக்சிஜனுக்குள்ளே இடம் மாதிரி அமைந்து ஒரு அமைப்பை உருவாக்குனா அதில் உருவாகக்கூடிய பாண்டு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டீலோக்கலைஸ்டு பாண்டு. தமிழில் உள்ளடங்கா பிணைப்பும்பாங்க. உள்ளடங்கா பிணைப்பு.
இந்த உள்ளடங்க பிணைப்பு எங்கே உருவாகும் அப்படின்னா ஒரு ரெசனன்ஸ் அமைப்பில் மட்டும் தான் உருவாகும். இதுமாரி டபுள் ஆரோ மார்க் போட்டால் அது பேர் என்ன? ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்னால் என்ன? உடனிசைவு அமைப்பு. எந்த அளவுக்கு எழுத முடியுமோ அந்த அளவுக்கு எழுதக்கூடிய அமைப்பாக மாற்றி எழுதலாம். அப்படி எழுதுனா அது பேர் தான் ரெசனன்ஸ் சொல்லுவாங்க. இப்படி ரெசனன்ஸ் அமைப்பு எழுதும்போது அந்த அமைப்புடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் சேஞ்சஸ் வராது. இதுதான் ரெசனன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வாட் இஸ் டீலோக்கலைஸ்டு பாண்டிங்னா அதுக்கான மீனிங் நம்ம சொன்னதை கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் பார்த்துங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் பாயிண்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சிஜனும் ஓசோனும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் பெரும்பாலான இடங்களில் வந்து வேறுபட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஆக்சிஜனாக நமக்கு தெரியும், இப்போ நம்ம பார்த்தது O2 டைஆக்சிஜன். ஓசோன்னா என்ன நமக்கு தெரியும், O3. அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட்டை பாருங்கள், ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகுது. எதோட? மெட்டலோடையும் கம்பைன் ஆகுது, நான் மெட்டலோடையும் கம்பைன் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது? ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. ஆக்சிஜன் மெட்டலோடையும் நான் மெட்டலோடையும் கம்பைன் ஆகி ஆக்சைடு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. தேர்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா சம் எலிமெண்ட்ஸ், சில தனிமங்கள் வந்து எஸ்பிளாக் எலிமெண்ட் எப்படி ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுதோ அதே போல் ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட்டை கவனிங்க, சம் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல், வினைத்திறன் குறைந்த உலோகங்கள் அதோடைய தூளாக்கப்பட்ட நிலையில் வென் பவுடர்டு ஃபைன்லி தூளாக்கப்பட்ட நிலையில் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது. கண்டிஷன் என்ன அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர். ஃபைன்லி பவுடராக்கப்பட்ட அந்த மெட்டல் வந்து நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைரோபரிக் அப்படிங்கிறாங்க. இந்த பைரோபரிக் வந்து தீப்பற்றி எரியும் போது அந்த ரியாக்ஷன் நடக்கிறது மூலமாக வந்து ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் கவனிச்சிங்க. சிக்ஸ்த் பாயிண்ட்டை பாருங்கள், ஓசோன் வந்து பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால எல்லா சப்ஸ்டன்ஸோடையும் ரியாக்ட் பண்ணும். ஆனால் ஆக்சிஜன் என்ன செய்யாது? ரியாக்ட் பண்ணாது. என்ன காரணம்? ஆக்சிஜன் எதோடலாம் ரியாக்ட் பண்ணலையோ அதோடலாம் ஓசோன் ரியாக்ட் பண்ணும். ஆனால் ஓசோன் ரியாக்ட் பண்ணுறதோட ஆக்சிஜன் என்ன செய்யாது? ரியாக்ட் பண்ணாது. சிக்ஸ்த் பாயிண்டில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஓசோனுடைய ஆக்சிடைசிங் நேச்சரை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஓசோன் O3 என்ன செய்யும் அப்படின்னா பொட்டாசியம் அயோடைடை என்னவா மாற்றுது அப்படின்னா அயோடினாக மாற்றுது. பொட்டாசியம் அயோடைடை அயோடினாக மாற்றுது. இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. அப்போ ஓசோன் பொட்டாசியம் அயோடைடு ப்ளஸ் வாட்டரோட சேர்க்கும்போது இந்த பொட்டாசியம் என்னவா மாறுது? அயோடினாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகுது. ஓசோன் வந்து காமனாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்லேயும் ஆக்சிடைசிங் ரியேஜெண்டாக யூஸ் பண்ணலாம். எட்டாவது பாயிண்ட்டை பாருங்கள், அசிடிக் சொல்யூஷனில் ஓசோனுடைய ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதோடைய ஆக்சிடைசிங் பவர் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஆனால் எதை விட அதிகமாக இருக்கும்? ஃப்ளோரின் அட்டாமிக் ஆக்சிஜனோட ஓசோனுடைய ரியாக்டிவிட்டி அசிடிக் சொல்யூஷனில் அதோடைய ஆக்சிடைசிங் பவர் அதிகமாக இருக்கும். நைன்த்து பாயிண்ட்டை பாருங்கள், ஓசோன் வந்து காரக்கரைசலில் அதோடைய சிதைவடையக்கூடிய தன்மை வந்து குறையுது. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ நம்ம யூசஸை பார்க்க போகிறோம். உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில். செகண்ட் பாயிண்டில் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. வெல்டிங்னா என்ன? ஆக்சோ அசிட்டிலீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு மூலமாக அது எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா வெல்டிங் பயன்படுத்துகிறோம். வெல்டிங்னா என்ன? 2 மெட்டலை வந்து ஒட்ட வைப்பதற்கு பயன்படுத்துகிறது தான் வெல்டிங். பற்ற வைத்தலில் பயன்படுகிறது. 3வது பாயிண்ட்டை பாருங்கள், லிக்யூட் ஆக்சிஜன் எதில் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ராக்கெட்டில் உள்ள எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. ஃபியூலியன் ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. இந்த பொட்டாசியம் அயோடைடு அயோடினாக மாறக்கூடிய ரியாக்ஷன் வந்து எதுக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டிமேஷன் ஆஃப் ஓசோனுடைய அளவை கண்டுபிடிப்பதற்கு இந்த ரியாக்ஷனை பயன்படுத்துகிறாங்க.